கிறிஸ்துவுக்கே புகழ். பொதுக்காலம் 30ஆம் வாரம் வியாழன். நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 31 தொடக்கம் 35. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும், ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை. இன்றைய வாசகத்திலே இயேசுவின் திரு இருதயத்தின் சாயல் வெளிப்படுகின்றது. அவருடைய இதயம் வலிமையானது, கனிவானது, பரிவு கொண்டது, நீதியானது, இரக்கம் மிக்கது, உண்மையானது. எருசலேம் வாழ் மக்களுக்கான அன்பின் ஒளிக்கீற்று வாசகத்திலே தெரிகிறது. அவருடைய ஆழ்ந்த விருப்பமும் ஏக்கமும் என்னவென்றால், எருசலேம் வாழ் மக்கள் இயேசுவை அணுகி வர அவர்கள் தங்களை அனுமதிக்க வேண்டும் என்பதே. அப்போது அவர் அவர்களை எல்லா தீமைகளில் இருந்தும் காத்து கொள்வார். எருசலேமே, எருசலேமே என்று இயேசு சொல்லும்போது இயேசு அந்த நகரத்தின் மக்கள் மீது கொண்டுள்ள பரிவை வெளிப்படுத்துகின்றது. அவர்கள் மனம் திரும்பவில்லையே என்ற ஏக்கம் ஒப்பாரியாக வெளிப்படுகின்றது. அவர்களின் மனமாற்றத்துக்கான மறுப்பு என்பது இயேசு இம்மண்ணில் கால் பதிப்பதற்கு எவ்வளவோ காலத்துக்கு முன்பிருந்தே இருந்து வருகிறது. மனமாற்றத்துக்காக இறைவாக்கினரின் அழைப்பை முன்னோர்கள் நிராகரித்தனர். அவர்கள் கொண்டிருந்த கடின உள்ளம் இயேசுவின் காலத்து மக்களிலும் இருந்தே வருகிறது. இவர்கள் இயேசுவை நிராகரித்தார்கள். அதையிட்டு இயேசு கோபம் கொள்ளவில்லை, அவர்களை தீர்ப்பிடவில்லை. மாறாக அவர்கள் மனம் மாறவே இல்லை என்று கவலையே கொள்ள முடிந்தது. கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள் அணைத்து கொள்ளுகின்ற உருவகத்தை இயேசு இங்கு கையாளுகின்றார். தாய்க்கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் அணைத்து கொள்ளும் போது அது துணிவோடு அதனை செய்கிறது. அத்தோடு தனது பாதுகாப்பை பற்றி அது அக்கறை கொள்வதில்லை. ஆபத்து வருகின்ற போது தனது இறக்கைகளை விரித்து அதனால் குஞ்சுகளை மூடி பாதுகாக்கிறது. இந்த தாய்மையின் உருவகத்தை பயன்படுத்தி எருசலேம் வாழ் மக்களை மட்டுமல்ல, எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ள அவர் விரும்புகின்றார். இயேசு தமது சிறகுக்குள் எல்லா மக்களையும் பாதுகாத்து கொள்ள ஆவல் கொள்ளுகின்ற போது ஆண்டவரின் பாதுகாப்பு எமக்கு வேண்டும் என்பதை நாம் உறுதியோடு தெரிந்து கொள்ள வேண்டும். எமக்கு அவசியமில்லாத ஒன்றை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அவர் அளவுக்கு அதிகமாக அனாவசியமாக பாதுகாக்கும் கடவுள் அல்ல. தன் பிள்ளைகளை பற்றி அறிவற்ற முறையில் கவலைப்படும் கடவுளும் அல்ல. அவருடைய அக்கறை உண்மையானது, அவசியமானது. அத்தகைய பாதுகாப்பு எமக்கு வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் பாதுகாப்பை
அன்றாடம் நாம் தேடுகின்றோமா? கடவுள் மட்டும்தான் எம்மை பாதுகாக்க முடியும் என்று நம்புகின்றோமா? செபம். ஆண்டவரே, உம் சிறகுகளின் நிழலில் எந்நாளும் எங்களை காத்திடும் இறைவா. ஆமென்.